அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு 18/8/2024 இன்றைக்கு அக்ஷயா. இந்த அக்ஷயாவில் ட்ரா நம்பர் 665. இந்த 665 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அனைவரும் தாராளமாக கடைசி வரைக்கும் விட பாருங்கள் நண்பர்களே. இன்றைய கணக்கில் நம்ம முதல் கணக்கு எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட் செக்ஷனில் என்ன பாஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துருப்போம். அந்த ஆனந்தன் அப்படிங்கிறவர் ஆல்போர்டுக்கு 5-0 இதில் 0 பாஸ் ஆகிருக்கு. ஆனந்தன் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்து சுரேஷ் அப்படிங்கிறவர் ஆல்போர்டுக்கு 2-3 கொடுத்துருக்காரு. இந்த 2-3 அப்படிங்கிறது இந்த கணக்கில் 2 பாஸ் ஆகிருக்கு. இந்த இருவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். சுரேஷ் அவருக்கும் ஆனந்தன் அவர்களுக்கும். இன்றைய கணக்கில் நமக்கு என்ன கணக்கு கொடுக்குதுங்கிறத பார்த்துருவோம். வர கணக்கில் இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர் 939 451. இந்த 2 கணக்குலையும் நமக்கு ஒரு கணக்கு எடுத்துருவோம். இன்றைக்கு ஒவ்வொரு அமைப்பிலையும் 2 நம்பர் கொடுக்குற நம்பர்களே, அதிகமாக கொடுக்குற மாதிரியும் இல்லை. இதில் முதல் கணக்கு இங்கே பாருங்கள். ஏப்போடுக்கு பார்க்கும்போது 9-4 இதுக்கு ஒரு 7 வரும். ஓகேங்களா? 9-4 அப்படிங்கிறதுக்கு ஒரு 7. அதே போல் 5-3 அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு 8. இது பி போடுக்கு. அதே போல் இந்த 1-9-1 அப்படிங்கிறதுக்கு ஒரு 0. ஓகேங்களா? இதே அமைப்பில் ஒரு நம்பர் இதில் 780 அப்படின்னு இந்த வார கணக்குக்கு ஒரு நம்பர். ஓகேங்களா? இதுக்கு 7 அப்படியே கொடுத்து 8க்கு பவர் வச்சு 1 கொடுக்குறேன். அது பி போடுக்கு. ஓகேங்களா? இந்த 0வுக்கும் ஒரு 7 கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் ஏசிக்கு டபுள்ஸ் அப்படின்னு வரும். 780 717. இது டோட்டலாகவே 717 அப்படிங்கிறது ஒரு பவர் கணக்கு வரும். ஓகேங்களா? உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஏசிக்கு டபுள்ஸ் வருது அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த ஒரு நம்பர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் அனைவருக்கும் ஒரு செட்டு இந்த 717. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஏன்னா நம்ம இந்த 939 2-9க்கும் பவர் வச்சுருக்கேன். அந்த கணக்குக்கும் பவர் வரணும், நமக்கு இந்த அமைப்புக்கும் ஒரு நம்பர் வரணும் அப்படிங்கிற மாதிரி பவர் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வருது அப்படிங்கிறதுனால ஏசிக்கு அதே போல் டபுள்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 939க்கு அப்படியே ஒரு பவர் கொடுத்து 717 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்றைய கணக்குக்கு செட் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதில் அடுத்த கணக்கு பார்க்கும்போது ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு நமக்கு இதில் ஒரு கணக்கு. அதில் இந்த 150 அதுலேயும் இந்த 939 அப்படிங்கிற நம்பருக்கு. ஓகேங்களா? இந்த அமைப்பில் 0-9 அப்படிங்கிறதுக்கு ஒரு 1 வரணும். ஏற்கனவே போன வாரமும் 1 தான் வந்திருக்கு. இந்த கணக்குலேயும் ஒரு 1 வரணும் அல்லது 5 வரணும். ஓகேங்களா? 1 அல்லது 5. இந்த கணக்கில் சி போடுக்கு 2 நம்பர் வரணும். ஓகேங்களா? நம்ம முன்னாடி வார கணக்கில் கொடுத்த மாதிரி இதுக்கும் பி போர்டுக்கு பார்க்கும்போது 5-3 இதுக்கு 8 தான். ஓகேங்களா? இதுக்கு 8 தான் கொடுக்குறேன் பி போர்டுக்கு. அதே போல் 1-9 அப்படிங்கும்போது இதுக்கு 0 வரும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது 081 085 இந்த கணக்கில். இது பார்க்கும்போது 081 085 அப்படிங்கிற 2 கணக்கு. இதில் ஏ போர்டுக்கு 0 கொடுக்கறது அது 6ஆகவும் வரும். ஓகேங்களா? நம்ம 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த 1-9 அப்படிங்கிறதுக்கு ஒரு பவர் 6 இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. அது 0வா 6 அப்படிங்கிறத ஒரு கணக்கு. இதில் அப்படி பார்க்கும்போது உங்களுடைய கணக்கில் இது
எந்த கணக்கு செட் ஆகுதோ அதை வச்சு டைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகேங்களா? நான் 0வும் கொடுக்குறேன், 6ம் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இது செட்டானால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதில் எந்த நம்பர் உங்களுக்கு வருதோ அதை எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகேங்களா? இதில் 4 நம்பர் இருக்குது. ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குன்னு பார்க்கும்போது இதில் 4 நம்பர் இருக்குது. 81க்கும் 85க்கும். அது ஏ போர்டுக்கு 0வா 6 அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணி அதில் ஒரு நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. அதிகமாக ப்ளே பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நம்ம கொடுக்கறது கணிப்பு தான். ஓகேங்களா? அந்த கணக்கில் உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு உங்களுக்கு செட்டானால் மட்டும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அந்த கணக்கில் இங்கே நான் மார்க் பண்ணியே வச்சுருக்கேன், பார்த்துக்குங்க. மார்க் பண்ணி பார்க்கும்போது இதை பாருங்கள், ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதில் வந்து நம்ம சீரியல் கணக்கு வந்து 625 அப்படிங்கிற கணக்கில் வந்திருக்கு. இது டோட்டலாக ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு எடுத்திருக்கேன். சீரியல் கணக்குலேயே ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு தான் இது அமைப்பு. ஓகேங்களா? இந்த அமைப்பு பார்த்துக்குங்க. அதே போல் பாருங்கள், அந்த முதல் நாள் வந்த நம்பர் 0ங்கிறது அப்படியே 0 சி போர்டுக்கு இறங்கியிருக்கு. அதே அமைப்பு அடுத்ததும் பார்த்துக்குங்க. இதை பார்த்துக்குங்க, 645. இதில் இடையில ஒரு நம்பர் விட்டாச்சு, இதையும் பார்த்துக்குங்க. 635ங்கிறது விட்டு அடுத்தது 645 அப்படிங்கிற நம்பரில் இதை எடுக்கிறோம். இந்த அமைப்பை பார்த்துக்குங்க. பாருங்கள், இதில் வந்து 07 அப்படிங்கிறது 07 இந்த பக்கமும் வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். இது உங்களுக்கு கரெக்டாக புரியணுங்கிறதுக்காக தான் இதை மறுபடியும் காட்டுறேங்க. பாருங்கள், சி போர்டுக்கு உள்ள நம்பர் ஒரு நம்பர் சி போர்டுக்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கும்போது அதே சி போர்டுக்கு உள்ளது 07 அப்படிங்கிறது 07 பிசிக்குன்னு வந்திருக்கு. 2 நம்பர் அப்படியே ஒரு நம்பர் பின்னோக்கி வந்து பிசிக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதே அமைப்புக்கு தான் இன்றைய கணக்கில் நம்ம முதல் நாள் வந்த நம்பரை கொடுக்குறோம். இதையும் பார்த்துக்குங்க. இந்த நம்பர் தான் நமக்கு டோட்டலாக இன்றைய கணக்கில் வரக்கூடிய நம்பர். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 891 அப்படிங்கிறது இந்த அமைப்புக்குன்னு அப்படியே வரணும். 1 அப்படியே பார்க்கும்போது யுஎஸில் வரும்போது ஏ போர்டுக்கு 1, பி போர்டுக்கு 9, சி போர்டுக்கு 8 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இந்த நம்பர் இருக்கும்போது இதை வந்து டோட்டலாக பாக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த அமைப்பில் உங்களுக்கு எந்த பக்கம் வருதோ அதை எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள். 198 இந்த அமைப்புக்கு இப்படி தான் வரணும். ஓகேங்களா? இந்த அமைப்பு உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பற்றி வச்சுக்கலாம் நண்பர்களே. இதுக்காக தான் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது அப்படியே கொடுத்தது இதே போல் தான் அமைப்புக்கு இந்த ஒரு நம்பரோடு தான் முடிக்கணும். ஓகேங்களா? ஆனால் இந்த முழு நம்பர் வந்தாலும் இடமாற்றி வந்தால் வரலாம். ஓகேங்களா? இதில் இது உங்களுக்கு எப்படி வந்தாலும் பார்த்துக்குங்க. இது பாக்ஸுன்னு கொடுக்குறேன். இந்த ஒரு நம்பர் பாக்ஸு, அதே போல் 6 நம்பர் வரும் இது பாக்ஸ் போட்டால். ஆனால் 6 நம்பர் வைக்க வேண்டாம். உங்களுக்கு பி போர்டுக்குன்னு ஒன்று செட் பண்ணிட்டீங்கன்னா அது மாற்றி வரலாம். ஓகேங்களா? ஏசிக்கு உள்ளதை மட்டும் பற்றி வச்சுக்கலாம். அதே போல் நான் ஒன்று கொடுக்குறேன். இதை பி போர்டுக்கு 8 வச்சு. ஓகேங்களா? இதில் 98 அப்படின்னு கொடுக்குறேன். 198 198 189 அப்படின்னு பரட்டி கொடுக்குறேன். பிசிக்கு உள்ளது மட்டுமே தான் பரட்டியிருக்கேன். ஓகேங்களா? இதில் பி போர்டுக்கு நம்ம முன்னாடி கொடுத்த வார கணக்கில் பி போர்டுக்கு 1 இருக்குது. அதுபோல் 1 வந்ததுனால் உங்களுக்கு பி போர்டுக்கு வச்சு அதையும் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைய கணக்கில் இவ்வளோ தான் இருக்குது. இதை வந்து பாக்ஸை கொடுத்ததுனால அதிக நம்பராக இருக்கும். ஓகேங்களா? ஏற்கனவே 717 அப்படிங்கிற நம்பர் அனைவருக்கும் ஒரு செட்டு கொடுத்துருக்கேன். அது மறந்துடாதீங்க, அனைவரும் ஒரு செட்டு அதை வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு அந்த பவர் கொடுக்கும்போது அதில் ஒரு பாஸ் ஆகுங்கிற நம்பிக்கையாக சொல்கிறேன். ஓகேங்களா? கணிப்பு கொடுத்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறதுனால 717
ஆள் பொடுக்கு அனைவருக்கும் ஒரு செட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அமைப்பில் 198 189 அப்படின்னு பிஎஸ்சிக்கு உள்ளதை பற்றி கொடுத்துருக்கேன். இதுவும் உங்களுக்கு செட் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.